சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதை அரங்க மதிர விசில் பறக்கவே சோகம் என்னன்னா வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஆசையாக டிஷர்ட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி போட்டு பார்த்தேன். பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் என்ன படம்னு. கூலி, ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, சத்யராஜ், சோபின், உபேந்திரா, ஸ்ருதி ஹாசன் மற்றும் பலர் நடித்து அனுரத் இசையில், லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில், கலாநிதி மாறன் அவர்களின் தயாரிப்பில் வெளிவந்திருக்கிறது தான் இந்த படம். எனக்கு என்ன பிடிச்சிருந்தது இந்த படத்தில் அப்படின்றது போயிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், ரஜினிகாந்த் அவர்கள் மற்றவங்க சொல்கிற மாதிரி 74 வயசில் அவர்கிட்ட என்ன ஆறா அப்படின்றதெல்லாம் நான் சொல்லலை. பட் இந்த 74 வயசில் அவருக்கு என்ன வருமோ அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காரு. எமோஷனல் சைட் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார். அவரோட அந்த ஓப்பனிங் மற்ற விஷயங்களெல்லாம் நான் அப்புறமா பேசுகிறேன். எனக்கு அவரோட அந்த டைட்டில் கார்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஓப்பனிங்கே அந்த டைட்டில் கார்டு பார்க்குறப்போ ஒரு மாதிரி எந்துவா வைபாக இருந்தது. ஸோ ரெண்டாவது அவரோட இந்த எமோஷனல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நல்லா இருந்தது. ரெண்டாவது, இந்த வில்லன் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு அந்த வில்லனை பார்த்தா ஒரு பயம் வரணும், அவங்க சாகிறத பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு திருப்தி வரணும்ல. அது எனக்கு இதில் ரச்சிதா ராம் அப்படின்னு சோபினோட மனைவியாக வருவாங்க, அவங்களுக்கு தான் அந்த தோணுச்சு. அதாவது இதில் ஏகப்பட்ட நெகட்டிவ் ஷேடில் உள்ள ஆட்கள்லாம் இருக்காங்க. மெயின் வில்லன்னு பார்த்தா நாகார்ஜுனா தான், அதுக்கு அடுத்து சோபின். ஆனால் அதை தாண்டி எனக்கு அவங்களோட அந்த நடிப்பு பிரமாதப்படுத்தியிருந்தாங்க. மிஞ்சி போனால் மொத்தமாக அவங்களோட அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன்ஸ்ன்னு கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு 6-7 சீன் கூட இருக்காது. பட் அவங்க இறக்குறப்போ லிட்டரலி தேட்டரே எரப்டாச்சு. அப்போ பார்த்துக்கோங்க அவங்களோட வில்லத்தனம் எப்படி இருந்திருக்கும். அதுக்கடுத்து லைஃப் டைம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதுக்கு மேலே பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சோபின் கேரக்டரை சீரியஸாகவே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார். பிரமாதப்படுத்தியிருந்தாருங்க உண்மையிலேயே. இதுக்கப்புறம் எந்த மொழியில் எந்த மாநிலத்திலேருந்து எந்த லாங்குவேஜுக்கு கூப்பிட்டாலுமே அந்த கேரக்டர் அப்படியே ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு பிரமாதமாக இருந்தது அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், பிரமாதமாக இருந்தது. அதுக்கடுத்து அங்கங்கே ஒரு சில இடங்களில் மாஸ் எலிவேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மேன்ஷன் ஃபைட்டாக இருக்கட்டும், ஹாஸ்டல் ஃபைட்டாக இருக்கட்டும், ஒரு சில இடங்களில் அந்த மாதிரி அந்த எலிவேஷன் அந்த டேர்ன் ஓவர் வரும்போது அது நல்லா இருந்தது. ஓகே, இதெல்லாமே எனக்கு பிடிச்சது. இப்போ இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்ற விஷயம். ஃபர்ஸ்ட் திங், திருப்பியும் தலைவர் ரஜினிகாந்த் தான். முதல்ல அவருக்கு he was 70+. அவரால் முடியல. தலைவரே, உங்களால் முடியல தலைவரே, ஒத்துக்கோங்க, ஏற்றுக்கங்க. உங்களால் ஆட முடியல, உங்களால் குனிய முடியல, உங்களால் ஃபைட் பண்ண முடியல, உங்களால் பழைய மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியல. அதுதான் ரியாலிட்டி. நீங்கள் உங்களோட மிகப்பெரிய தாரக மந்திரம் அப்படின்னா உங்களோட ஸ்டைலும் உங்களோட நடையும். ஆனால் அது ரெண்டுமே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்தை இழந்துட்டு வரனால தான் உங்களோட நடையவே ஸ்லோ மோஷன் வாக்காக மாற்றிட்டு வராங்க. ஸோ நீங்கள் நார்மலாக நடந்து வர ஸ்டைலை தாண்டி இப்போ ஸ்லோமோ வாக்கு தான் பீக்குன்னு உங்களே ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த வயசுன்ற ஒரு விஷயம் பெரும் பின்னடைவை ஏற்படுத்துது. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மாஸ் கேரக்டர்ஸ்லாம் பண்ணாமல் அவருக்கு எமோஷனலாக பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் எவ்வளவோ இருக்குது. அந்த மாதிரி கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி அதுலேயுமே மாஸை கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த படம் எனக்கு பெரும் பின்னடைவாக இந்த படத்தில் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, லோக்கியோட மற்ற படங்களில் ஹீரோவும் சரி வில்லனும் சரி பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் இம்பேக்ட் கொடுப்பாங்க. இந்த படத்தில் அது ரெண்டுமே வீக்காக இருக்கிறது தான். ஸோ அதில் முதல்ல ரஜினிகாந்த் சார் அது ஒரு பெரிய வீக்னஸ் ஆகிடுச்சு அவருக்கு. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி வில்லன் நாகார்ஜுனா. அதாவது நாகார்ஜுனா இத்தனை வருஷம் கரியர்லேயே இந்த மாதிரி ஒரு ரோல், அதாவது நெகட்டிவ்ல வில்லனாக பண்ணக்கூடிய ரோல் நான் பண்ண மாதிரி யோசிச்சு ரொம்ப தயங்கி அப்படி தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னாரு. பட் அவர் அவ்வளோ யோசிச்சு தயங்கி ஏன் ஒத்துக்காமே இருந்திருக்கலாமேன்றது தான் படத்தில் அவரை பார்க்குறப்ப தோணுச்சு. அதாவது கொடூரமான வில்லனாக காட்டணும்னா ரத்தம் தெறிக்க ஒருத்தனை கொலை பண்ணால் போதும், அவன் தான் கொடூரமான வில்லன் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி காட்டாமல் சைலண்ட்டாக இருக்கிற வில்லன்களுக்கு மேலே தான் நம்மளுக்கு ஒரு பயம் வரணும். பட் இங்கே அவரை பார்க்குறப்பெல்லாம் நம்மளுக்கு பெருசாக பயம் வரல. ஸோ அதுவுமே பெரிய வீக்கு தான். ஸோ வில்லன் வரும்போது அங்கேயும் அவுட்டு. ரெண்டாவது, இந்த கேமியோஸ், அமீர் கான், உபேந்திரா, நாகார்ஜுனாவே கேமியோ மாதிரி தான் இருந்தார், மெயின் ரோல் பண்ண மாதிரியே தெரில. இவங்க ரெண்டு பேருமே உபேந்திராவுக்கு ஒரு மாஸ் ஓப்பனிங் அவர் வரும்போது உண்மையிலேயே தேட்டர் ரஜினிகாந்துக்கு எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு உபேந்திராவுக்கு இருந்தது. பயங்கரமான ஒரு எரப்டர் இருந்தது. அது அவரோட அந்த கிரேஸ், அவரோட அந்த ஆரா அவரது தான் ஸ்க்ரீனில் பக்காவாக ஒர்க் ஆச்சு உண்மையாக சொல்ல போனால். ஆனால் அடுத்த நிமிஷம் அவர் ஒரு சைட் கிக் மாதிரி காட்டின விதம், அவர் ரஜினிகாந்த் சார் மேலே வச்சிருந்த மரியாதைனால அதை ஏற்றுக்கிட்டு பண்ணாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் காஸ்ட்டை கூட்டு பண்ண வச்சு இந்த மாதிரி ஒரு சைட் கிக்காக நிற்க வைக்கிறது தேவையா? மிஞ்சி போனால் இவருக்கு ஒரு 2 நாள் ஷூட்டு, அமீர் கானுக்கு ஒரு 1 நாள் ஷூட்டு, நாகார்ஜுனாக்கு ஒரு 10 நாள் ஷூட், அவ்வளோதான். இதுக்கு இவ்வளோ பேர். இதெல்லாம் தாண்டி சத்யராஜ் சார் ரொம்ப பாவம். சீரியஸாக அவரோட கேரக்டரை முதலே முடிச்சு விட்டானுங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா 4-5 ரோல்.
அவருக்கு ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னா, அந்த டிஏஜிங் பண்ணதில் ரஜினி சாரை விட சத்யராஜ் சார் ரொம்ப எங்கா தெரிஞ்சார். கிட்டத்தட்ட நான்மகாநாளில் படங்களை பழைய ரஜினி சார் படத்தில் நான் சிகப்பு மனிதன் அதில் வந்த மாதிரி நினைக்கிறேன். அந்த ரோல் பண்ணியிருப்பார், ரொம்ப சின்ன பையனா அந்த மாதிரி காட்டினாங்க. அது மட்டும் தான் சத்யராஜ் சாருக்கு இருந்த ஒரே ப்ளஸ் தான். மற்றபடி அவருமே அந்த கேரக்டருக்கு சத்யராஜ் சார் தான் வேணுமானா கேட்டால் கிடையாது. அவரையுமே அவர் தான் போட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து செஞ்சு விட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த கேரக்டர்ஸுமே பெரிய ஒரு மைனஸ் தான். இது நல்லாவே கேரக்டராக எழுதும் போது இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாம். பட் இத்தனை பேரை சூஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அத்தனை பேருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு வரும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய ட்ராபேக் ஆகும். அதுதான் இந்த படத்தில் பெரிய பேக் ஃபேராக இருக்குது. மூணாவது, இந்த படத்தோட இசை அனிருத் பிஜிஎம். லோகேஷ் அணி அப்படின்னு வரும்போது ஒரு மேஜிக் இருக்கும். ஆஃப்டர் கைதி அவர் பண்ண படங்கள் எல்லாமே அணி தான். பட் அந்த படங்களில் கொடுத்த அந்த மேஜிக், அந்த ஒரு த்ரில், அந்த வைப் எதுவுமே இதில் இல்லை. ஒரு பெரிய லெட் டவுன் தான். அதே மாதிரி ரஜினிகாந்த் சார் அண்ட் தென் அனிருத் அப்படின்னும் போது ஒரு மேஜிக் நடந்திருக்கு இது வரைக்கும். ஆனால் எல்லாரும் ஜெயிலர் சொல்லுவாங்க, பேட்டர் சொல்லுவாங்க. பட் எனக்கு பர்சனலாக தர்பார் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஆகுனா தலைவான் கத்துறதுன்னு தாண்டி அந்த பிஜிஎம்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அந்த அளவுக்கு கூட இந்த படத்தில் பெருசாக பிஜிஎம் இல்லை. அவங்கன்னா கூலி பவர் ஹவுஸ் அப்படின்னு அதை பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் டிஸ்கோ யூஸ் பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் 2 ரெட்ரோ சாங்ஸ் அதெல்லாம் வைக்கணுமேன்ற மாதிரி வச்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ பெருசாக அதுவுமே எக்ஸைட்டிங்காகவும் இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ட்ரை பண்ணியிருக்காரு. பட் நான் சொல்லலை, இந்த காம்பினேஷனில் வந்து இதில் கனெக்ட் பண்ணால் இதுவுமே பெரிய லெட் டவுன் தான். இதுக்கப்புறம் ரைட்டிங். இந்த கதை எங்கே ஆரம்பிக்குது, எதை நோக்கி நகருது, எங்கெல்லாம் இது போகுது அப்படின்னு வரும்போது பிட் பை பிட்டாக பீஸ் பை பீஸாக அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்மளாம் கனெக்ட் பண்ணால் தான் உண்டு. ஸோ ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா லோகேஷோட படங்கள் எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு இடத்துல எமோஷனலாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாநகரத்தில் வந்துட்டு சார்லிக்கும் ஸ்ரீக்கும் ஒரு கான்வர்சேஷன் வரும். அது ரொம்பவே வந்துட்டு அந்த டைம்லையும் சரி இப்பயும் சரி ஊர்லேருந்து வர பசங்களுக்கு வந்து சென்னை பற்றின ஒரு பிம்பம் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட அந்த பிம்பத்தை உடைக்கிற ஒரு கேரக்டர் தான் சார்லி இருக்கும். அதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து கைதியில் அந்த பொண்ணும் கார்த்தியும் 2 பேரும் மீட் பண்ணுற அந்த தருணம் பயங்கரமான எமோஷனலாக இருக்கும். அதுக்கடுத்து மாஸ்டர், அந்த பசங்க 2 பேரையும் தூக்கில் தொங்க விட்டு அதே வழியோடு அந்த ஜெயிலில் போய் உட்காந்துருக்கிறப்பையும் சரி, அவங்க இறந்துட்டாங்க, தன்னை நம்பின பசங்க இறந்துட்டாங்கன்னு அவர் அது உடஞ்சி அழுகிற சீனம் தான் சரி, எமோஷனல் அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கடுத்து விக்ரம், தான் பையன் இறந்துட்டான் ஆனாலும் தம்மளோட அழுகிற சத்தம் பேரனை டிஸ்டர்ப் பண்ணிட போதும் அப்படின்னு அவர் கையெடுத்து கூப்பி அனுப்புகிற இடத்துல நம்மளே கண் கலங்கி மனசு வலிக்கிற அளவுக்கு ஒரு சீன். அண்ட் தென் லியோவில் வந்துட்டு பெருசாக இந்த எமோஷனல் சீனுன்றது வந்து ஆக்ஷன் சீனோட கலந்துருக்கும். உதாரணத்துக்கு கெஃபே ஃபைட்டாக இருக்கட்டும், மார்க்கெட் ஃபைட்டாக இருக்கட்டும், அந்த இடத்துல ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கும். அது பக்காவாக ஒர்க் ஆயிருக்கும். எல்லாமே நான் ஒவ்வொரு இடத்துல எனக்கு ஒர்க் ஆன ஒரு சீனாக தான் நான் சொன்னேன். பட் படத்தில் நிறைய இடத்துல அது கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த படத்தில் டு பி ஹானஸ்ட் எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு அது கனெக்ட் ஆகலை. ஏன்னா சத்யராஜ்ன்றது ஒரு 30 வருஷம் நண்பன் இறந்துட்டான் அப்படின்னு வரும்போது ரஜினி வந்து அவரை போய் பார்க்க போனது, அது அவர் எப்படி தெரிஞ்சு அது அந்த விஷயம் எல்லாம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் அவங்க இப்படிப்பட்ட நண்பர்களும் காட்டுற ஒரு இடத்துல கூட சரி இப்படிப்பட்ட ஒரு நண்பனை இறந்துட்டானேப்பா அப்படின்னு நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே தோணலை. இல்லை சத்யராஜ் இறந்து போயிட்டாரேன்னு நம்மளுக்கு ஃபீலும் ஆகலை. இன்னொன்று ஸ்ருதிஹாசன் வந்துட்டு நம்மளுக்கு காட்டும் போதே நம்மளுக்கு ஒரு ஆப்வியஸ்லி படம் முழுசாக பார்க்குறவங்களுக்கு பாதியிலே தெரிஞ்சிடும் அது என்ன, அந்த ட்விஸ்ட் என்னன்னு. ஓரவர் சத்யராஜோட மனைவியும் விரையாது ரஜினிகாந்தோட மனைவியாவது ஃபோட்டோவில் காட்டினாங்க, சத்யராஜுக்கும் அதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் காட்டாததுனால பெருசாக அந்த இழப்புன்றது நம்மளுக்கு பெருசாக சத்யராஜோட இழப்பாக இருக்கட்டும், இவங்க 2 பேரோட மனைவியோட இழப்புகளாக இருக்கட்டும், எதுவுமே நம்மளுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகலை. அது மாதிரி படத்தில் மற்றவங்க இறக்குற இடத்துலையுமே பெருசாக நம்மளுக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா எந்த இடத்துலையுமே பெருசாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கான எந்த எமோஷனல் பாண்டிங்கும் நாட்டோ இல்லை. ஸோ ரைட்டிங்ன்றது இந்த படத்தோட பெரிய லெட் டவுன். அதுக்கடுத்து ஆக்ஷன் சீக்வன்ஸு. இந்த வயசில் இப்படிப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றது கண்டிப்பாக பண்ண முடியாது. அதனால தான் டூப் போட்டு பண்ணுறாங்க. அந்த டூப்புமே நம்மளுக்கு டூப்புன்னு தெரியிற அளவுக்கு பண்ணுறாங்க. அதான் பெரிய பிரச்சனை இந்த படத்தில். ரஜினி சாரால் நான் சொன்ன மாதிரி ஃபைட் பண்ண அந்த எனர்ஜி இல்லாதனால அவர் நின்ற இடத்தை சுற்றி ஆளுங்களை வந்து சண்டை போட வச்சு கேமராவை வச்சு ஜிம்மிக் பண்ணி ஒரு மேஜிக் பண்ணுறாங்க. ஆனால் அது ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரிகிற மாதிரி தான் எடிட்டிங் இருக்குது. அதனால நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த படத்திலே நாகார்ஜுனாக்கும் ரஜினி சாருக்கும் ஒரு சண்டை வரும்போது நாகார்ஜுனா சார் எகரும் போது அதுவே நாகார்ஜுனாவுக்கு ஒரு டூப்பு தான். அதுக்கடுத்து ரஜினி சாரை பார்க்குறப்ப ரஜினி சார் ஒரு டூப்பு தான். பைக்கில் வந்து அவர் போர்ட்டுக்குள்ளே நுழையிறப்பையும் அதையுமே பார்த்தாவே டூப்பு தான் இருக்கும். ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு இடத்துல ஷர்ட் காலர்லாம் அப்படி தூக்கி விட்டு ஒரு இடத்துல சண்டை போடுவார். அது நல்லா பார்த்தா அது எனக்கு தெரிஞ்சு மேபி அது டூப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள் சிஜி பண்ணியிருப்பாங்களோன்னு தோன்ற அளவுக்கு தான் அதோட எடிட்டிங் இருந்தது. அதாவது அவரோட தலை மட்டும் தனியாக தெரியும், ஷர்ட் எடுத்து விட்டால் அது அப்படியே தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். நார்மலாக லோக்கி படம் வரும்போது எமோஷனல் பாண்ட் இருக்கும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும், த்ரில் அண்ட் சஸ்பென்ஸ் இருக்கும், சர்ப்ரைஸ் இருக்கும், அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஷாக்கிங் மூமெண்ட்ஸ் இருக்கும். அது எதுவுமே இந்த படத்தில் இல்லாமல் பாட்டுக்கும் போது ரஜினி சார் போகிறாரு, அவர் பின்னாடி ஸ்ருதிஹாசன் போகிறாங்க, அப்படியே அவர் பின்னாடி வில்லன் போகிறாங்க, அப்படியே நம்மளும் அப்படியே பின்னாடியே போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்துட்டு எனக்கு நான் சொன்னதில் இதெல்லாம் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகாத ஒரு விஷயங்கள். ஸோ இது யாருக்கான படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ரஜினி சார் மேலே பைத்தியமாக இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கான ஒரு படம் தான். ஏன்னா இது ஆப்வியஸ்லி ஏ சர்டிஃபிகேட். எனக்கு அதுவுமே ஒரு பெரிய கேள்வி, ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறவங்களுக்கு இதில் என்ன இருக்குது? பெரிய சோகம் தான். இதில் வந்துட்டு எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்றதே தெரியல. மேபி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா அது ஒரு பெரிய அட்ராக்ஷனாக இருக்கும். தலைவர் படம் இத்தனை வருஷம் கழிச்சு ஏ சர்டிஃபிகேட் வாங்கினா இப்போ பட்டம் பயங்கரமான வயலன்ஸாக இருக்கும். ஜெயிலர் படத்தில் யூபிஏலே தலைவர் ட்ரெஸ்ஸிங் தான் கொடூரமாக இருந்தது. இப்போ இந்த படத்தில் ராணா கொடூரமாக இருக்கும் அப்படின்னு இந்த ரா அண்ட் ரஸ்டிக் ஃபேன்ஸ் இந்த 2K கிட்ஸ்க்காக வாங்கி அவங்களை உள்ள வைக்கிறதுக்கான ஒரு மந்திரமானு தெரியல. மேபி அது அப்படியா இருந்தால் அது ஒர்க் ஆயிருக்கு. முதல் 3 நாள் உங்களை அதை காப்பாற்றிடும். ஆனால் நிஜமாக திங்கள் செவ்வாயில் தான் இதோட ஒட்டுமொத்த விஸ்வரூபமும் அப்போ தான் தெரியும். நீங்கள் என்ன பண்ணாலும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் புல் டவுன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கையை விட்டு தான் ஆகணும். அப்போது என்ன ஆகும்? ஏன்னா அது ரிப்பீட் ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கான விஷயமான படமும் இது இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வருதுன்னா புள்ள குட்டியை கூட்டிகிட்டு வரதுக்கான வாய்ப்பும் இதில் இல்லை. அப்படின்னு வரும்போது இந்த ஏ சர்டிஃபிகேட்டும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய லெட்டவுன் தான். ஸோ ஓவராலாக கூலி யாருக்கான படம் நான் சொல்லிட்டேன். இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இது இந்த படத்துக்கு கொடுத்த ஹைப்புக்கு இது கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம் இல்லை. லோக்கியோட பெஸ்ட்டாக கேட்டால் கிடையாது. லோக்கியோட வஸ்டான்னு கேட்டால் ஆமாம். ரஜினி சாரோட பெஸ்ட்டான்னு கேட்டால் கிடையாது. ரஜினி சாரோட வஸ்டான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடியே நிறைய பெஸ்ட் படங்கள் கொடுத்துருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி இது ஒரு நடுநிலையான இதில் தப்பிச்சிக்கோ ரஜினி சாருக்குன்னு வரும்போது. பட் 1000 crore கலெக்ஷனுக்குரிய படமானா கண்டிப்பாக கிடையாது. கலெக்ட் ஆச்சுன்னா எல்லாம் ஆண்டவன் செயல்னு தலைவர் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியதான். ஸோ ஓவராலாக கூலி எனக்கு எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக மஜாவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு நான் 50 கொடுப்பேன். அவ்வளோதான். டிஷர்ட்லாம் வாங்கி போட்டு என்ன தலைவர் எப்படி பண்ணிட்டீங்க இந்த மாதிரி தான் இருந்தது. கண்ணு கலங்குது. சரி சரி, அவ்வளோதான் மக்களே. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல திரைப்படம், வேற ஒரு நல்ல முன்னேற்றம், வேற ஒரு விமர்சனத்தோட வந்து சந்திக்கிறேன். தென் பாய் ஃப்ரம் உங்கள் விஜய் கிராதகன். இது நம்ம ஷோ ரீல் அந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா ஓட்டுறது, ரீல் அந்து போச்சு.